வணக்கம் பிரபுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசுபொருட்கள் இருக்கின்றன. அவை தொடர்பாகத்தான் பேசப் போகிறோம். எதைத்தான் பேச வழிகிட்டாலும் இந்த சுரேஷ் சலையின் கைதை தாண்டி பேச முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த கைது இருந்திருக்கிறது. இந்த கைது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா, பொது பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் மா அதிபர் தவிர யாருக்குமே இந்த தகவல் வெளியிடப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. மிக மிக இரகசியமான முறையில் வைக்கப்பட்டு இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. இந்த கைது எதற்காக இடம்பெற்றிருக்கிறது என்று பல்வேறுபட்ட குழப்பங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவைகள் தொடர்பாக முழுமையாக ஆராய்கின்ற ஒரு காணொலியாக இது இருக்கப் போகிறது. வாருங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்வோம். இன்று சோசியல் மீடியாக்கள் மட்டுமல்லாது உலக நாடுகளில் இருக்கின்ற மிக மிக பெரும் ஊடகங்கள் கூட காவி வருகின்ற ஒரு விடயமாக இந்த சுரேஷ் சலையின் கைது இடம்பெற்றிருக்கின்றன. காரணம், இந்த குண்டு தாக்குதலில் தனியே இலங்கை நாட்டவர்கள் மட்டும் இறக்கவில்லை, வெளிநாட்டவர்களும் இந்த குண்டு தாக்குதலிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு பயங்கரவாத தாக்குதலாகவே பார்க்கப்பட்டிருந்தது. ஒரு சமய நம்பிக்கை பிடித்த, ஒரு மதவாதம் பிடித்த ஒரு அமைப்பினரால் இவை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சஹரான் என்று சொல்லப்படுகின்ற நபர் புலனாய்வு பிரிவிலே இருந்திருக்கிறார் என்கின்ற தகவல் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. புலனாய்வு பிரிவில் இருந்த அவர் அடிப்படை மதவாத செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார் என தெரிவித்து அவர் அவற்றிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மட்டக்களப்பு பகுதியிலே விடுதலை புலிகளுக்கு எதிரான பல்வேறுபட்ட செயற்பாடுகளிலே சஹரான் ஈடுபட்டிருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே புலனாய்வு பிரிவினர் மிக இலகுவாக கையாளக்கூடிய ஒருவராக சஹரான் இருந்திருக்கிறார். எனவேதான் சஹரானை வைத்துக்கொண்டு இந்த நடவடிக்கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்பொழுது கைது இடம்பெற்றிருக்கிறது, விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. விடிந்தால் சனிக்கிழமை, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை பௌர்ணமி தினம். எனவே இவருக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை தவிர 3 நாட்கள் மேலதிகமாக இவர் உள்ளே வைத்திருக்கப்பட போகிறார். அது தவிர விசாரணைகள் மிக மிக தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கைது என்பது தனியே திடீரென்று எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அல்ல. எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் சொல்வது போன்று புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கின்ற டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை அல்ல. டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்கு பல்வேறுபட்ட வேறு வழிகள் இருக்கின்றன. அவற்றின் வழியாக டயஸ்போராக்களை திருப்திப்படுத்தி இருக்கலாம். யுத்த மீறல் இருக்கிறது, அதை எடுத்திருந்தால் டயஸ்போராக்கள் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டிருப்பார்கள். அங்கே பார்த்தால் லண்டனிலே பேசுவதற்கு வந்த நாமல் ராஜபக்ச அங்கே மக்களால் இமெயில் அனுப்பப்பட்டு அவர் பேசுவது தடைப்பட்ட போது அதற்கும் டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே அவர் பேசுவது தடை செய்யப்பட்டது என்று சொல்லப்பட்டது. சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். சுரேஷ் சாலையின் கைதின் பின்னாலே டயஸ்போராக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பௌத்த பிக்குகள் கைது செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்ட வேளையில் அதுவும் டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்கு இந்த கைதுகள் மட்டும் போதுமா? இந்த கைதுகளின் பின்னணியில் இவர்கள் எதுவும் செய்யாமல் இருக்கின்ற வேளையில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? மஹிந்த ராஜபக்சவின் மகன் லண்டனிலே பேசுவதற்கு சென்ற வழியில் அவரது பேச்சு தடுக்கப்பட்டதன் பின்னணியில் அவரின் நடத்தைகள் இருக்கின்றன. பல்வேறுபட்ட ஊழல் நிறைந்தவராக, ஒரு கொலை குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட ஒருவராக நாமல் ராஜபக்ச இருக்கிறார். தந்தை, அவரது சிறிய தந்தை போன்றவர்கள் நாட்டை வழிநடத்த தெரியாமல் நாட்டு மக்களுக்கு பயந்து ஓடி ஒழித்துக் கொண்டவர்கள். அவர்களது ஆட்சி காலத்திலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட போர்க்குற்ற மீறல்கள், யுத்த மீறல்கள், இன அழிப்பு என்பனவற்றுக்கெல்லாம் இவர்கள் பதில் கூற முடியாதவர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் அவர் அந்த இடத்திலே பேசக்கூடாது என்று அவர் மக்களே அவரை தடுத்திருக்கிறார்கள். சிங்கள மக்கள் கூட அந்த இமெயில் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் மின் அஞ்சலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் இவையாகத்தான் இருக்கின்றன. நாட்டை வங்குரோத்துக்கு கொண்டு வந்து மக்களை வீதிகளில் காத்திருக்க வைத்து மக்களை கொலை செய்ய முயற்சி செய்த இவர்களுக்கு இந்த இடத்தில் பேசுவதற்கு இடம் அளிக்கக்கூடாது என்பது போன்று அந்த இமெயில்களில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. எனவேதான் அவற்றை ஆய்ந்து கொண்ட அந்த நிறுவனம் இவர்களை அங்கே பேச அனுமதிக்கவில்லை. பௌத்த பிக்குகளின் விவகாரத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் போலீசாரை தாக்கி இருக்கிறார்கள். கடலோர சட்டத்திட்டங்களை மீறி அங்கே புத்த சிலையை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற சமயத்தில் தான் அவர்கள் மீது சட்டம்
சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இப்பொழுது சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். சுரேஷ் சாலை மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றங்கள், பல குற்றங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றன. நீர்கொழும்பு பகுதியில் இருக்கின்ற தேவாலயங்கள் தொடர்பான ரகசிய தகவல்களை இவர் திரட்டியிருக்கிறார். எந்தெந்த தேவாலயங்கள் எங்கெங்கு இருக்கின்றன என்பது தொடர்பான என்கின்ற விவரங்கள் இவரால் திரட்டப்பட்டிருக்கின்றன. புலனாய்வு பிரிவில் இருக்கின்ற புலனாய்வாளர்களை வைத்துக்கொண்டு ரகசியமான முறையிலே 4-5 இளைஞர்களையும் திரட்டிக்கொண்டு இந்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. இவை சந்தேகத்தை கிளப்பி இருக்கின்றன. ஏன் இவர் இவ்வாறான செயற்பாட்டிலே ஈடுபட்டார் என்பது தொடர்பாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. சாய்ந்தமருது பகுதியிட இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற குண்டுவெடிப்பின் போது சாரா ஜாஸ்மின் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண் இறந்து விட்டார் என்கின்ற கதையை கட்டி அந்த விவரத்தை அப்படியே மூடி மறைக்க இவர் முற்பட்டிருக்கிறார். தாக்குதல் நடத்தியவர்களது விவரங்கள் வெளிவராமல் இருப்பதற்காக அவற்றை மறைத்திருக்கிறார் என்பது போன்றும், அந்த விவரங்களை இல்லாது செய்திருக்கிறார் என்பது போன்றும் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இவர் தெரிந்தோ தெரியாமலோ நேரடியாக இந்த சந்தர்ப்பத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்றும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து தாக்குதலையும் திட்டமிட்டு குற்றவியல் பின்னணியிலே இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற அடிப்படையிலே தான் இவர் PTA சட்டத்தின் மூலம் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விளக்கமறியலில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த திட்டங்களின் அடிப்படையில், இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே தான் சுரேஷ் சாலி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் வேறு விதமாக இருக்கின்றன. இவற்றுக்கு ஒருபடி மேலே போய் விமல் வீரவன்ச இன்றைய தினம் வந்து அடுத்த கைது கோத்தபாய ராஜபக்ச தான் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். உண்மையிலே உங்கள் பலருக்கு தெரியும் இந்த தாக்குதலின் பின்னணியில் யார் இருந்திருக்கிறார்கள் என்று. எனவே இவர்கள் எல்லோருக்குமே தெரிந்த விடயம் மற்றவர்களுக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டு இவர்கள் பத்திரிகையாளர் மாணவர்கள் நடத்துகிறார்களோ தெரியாது. ஆனால் விமல் வீரவன்சமும் மற்றவர்கள் போன்றுதான் புலம்பெயர்ந்திருக்கின்ற டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் அடுத்த கைது கோத்தபாய ராஜபக்ச என்றுதான் தெரிவித்திருக்கிறார்கள். உண்மையில் பார்க்க போனால் அடுத்த கைது நிச்சயமாக கோத்தபாய ராஜபக்ச தான். ஆனால் அவர் சிங்கப்பூரில் இருக்கிறார். நாடு திரும்பியதும் அவர் கைது செய்யப்படுவாரா என்பதுதான் இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இவ்வாறு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவை தொடர்பாக பல்வேறுபட்ட கொந்தளிப்புகளையும் பல்வேறுபட்ட கருத்துக்களையும் எதிர்க்கட்சிகள் வெளியிட்டுக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறான கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கைதுகளை நியாயப்படுத்துவதற்காக பல்வேறுபட்ட தரப்புகள் முனைப்புகளை காட்டி வருகின்றன. இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலே பலியாகி போயிருக்கின்ற அந்த மக்களது ஒரு உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த உயிர்களுக்கு ஒரு நிரந்தர அமைதி வேண்டி ஏதாவது செய்கிறார்களா என்றால் இல்லை. ஆனால் இந்த இனவாதத்தை தூண்டி மக்கள் மத்தியிலே மீண்டும் போராட்டத்தை வலுக்க வைத்து மக்களை கொதிப்படைய வைத்து மீண்டும் ஒரு இருண்ட யுகத்துக்கு மக்களை இட்டுச் செல்வதற்கு முன்னை நாள் அரசாங்கத்தில் இருந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பலர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற அந்த வேளையில் அவற்றுக்கு சார்பாக பல ஊடகங்களும் இப்பொழுது கிளர்ந்தெழுந்திருக்கின்றன என்கின்ற உண்மை இப்பொழுது புலர்ந்திருக்கிறது. இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் நேற்றைய தினம் கத்தோலிக்க திருச்சபை ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தது. அந்த ஊடக சந்திப்பிலே அவர்கள் 2024 நவம்பர் மாதம் தொடக்கம் இடம்பெற்ற இந்த விசாரணைகளுக்கு இப்பொழுது ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது என்றும், இந்த விசாரணைகளை குழப்புகின்ற சக்திகளாக யாரும் இருக்க வேண்டாம் என்றும், கதைகளை திரிவுபடுத்த வேண்டாம் என்பது போன்றும் ஒரு நம்பிக்கை தங்களுக்கு பிறந்திருப்பது போன்றும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை திருச்சபை வெளியிட்டிருக்கிறது. இவ்வளவு காலமும் இதற்குரிய தீர்வு எங்கே எங்கே என்று கேட்டு வந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு இப்பொழுது ஒரு நம்பிக்கை ஒளி பிறந்திருப்பது போன்றுதான் அவர்களது பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய பேச்சுக்களை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்திருக்கிறது. தன் இன மக்கள் கொன்று குவிக்கப்படுவதற்கும் தாங்கள் ஒரு ஆட்சிக்கு வருவதற்குமாக இந்த சாத்தான் வேதம் மோதுகின்றது என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர்களை வைத்துக்கொண்டு, அதாவது தன் இனமல்லாத மற்ற மக்களை கொலை செய்தால் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்று அவர்கள் மண்டையிலே ஊறிப்போயிருக்கின்ற ஒரு கற்பனைக்கு விருந்தளிப்பதாக இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது இந்த தேவாலயங்கள் மக்கள் கூடுகின்ற இடங்களிலே உங்கள் இஸ்லாமிய மக்கள் அல்லாத இடங்களிலே நீங்கள் குண்டு வைத்து அவர்களை கொலை செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்வீர்கள் என்று இவர்களின் மண்டைகள் கழுவப்பட்டிருக்கின்றன. சொந்த ஊர் மக்களாலே இந்த சஹரான் குழுவினர் பிடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களுக்கு மின்சாரம், வைஃபை போன்ற ஏற்பாடுகளை செய்து கொடுத்தவர்கள் யார் என்பது தொடர்பாகவும் இப்பொழுது கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அவர்களுக்கான பணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்த சிவனேசத்துறை சந்திரகாந்தனது செக்யூரிட்டியாக இருந்த நபர் தெரிவித்திருக்கிறார்.
எனவே அரசாங்கம் இவர்களுக்கு பணத்தை கொடுத்து உதவி செய்திருக்கிறது. பசில் ராஜபக்ச இவற்றின் பின்னணியில் இருந்திருக்கிறார் என்கின்ற தகவலும் அசாத் மௌலானாவால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. படுத்த படுக்கையில் பக்கவாதம் வந்திருக்கின்ற இந்த பசில் ராஜபக்ச ஏற்கனவே ஒரு வழக்கிற்கு வருவதற்கு தாமதமாகி இருக்கின்ற இந்த நிலையில் இவை தொடர்பாக பசில் ராஜபக்ச விசாரிக்கப்படுவாரா? இவை தொடர்பாக இப்பொழுது கை செய்யப்படுகிற சாலி கருத்தை தெரிவிப்பாரா? டயஸ்போராக்கள் தான் இவற்றின் பின்னணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கின்ற விமல் வீரவன்ச மற்றும் சரத் வீரசேகர போன்றவர்களுக்கு இவையெல்லாம் மண்டையில் உரைக்கவில்லையா? அப்பாவி மக்களை கொன்று குவித்து விட்டு தாங்கள் சொர்க்கத்துக்கு செல்லப் போகிறோம் என்று அவர்களது மண்டைகளை கழுவிய இந்த கூட்டம் ஏன் கைது செய்யப்படக்கூடாதா? இவ்வளவு காலமும் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் செய்த குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? இவை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அறிய நானும் ஆவலாக இருக்கிறேன். நல்ல உறவுகளை மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.